டயாபெட்டிஸ் அதாவது சுகர் பேஷண்ட். சுகர் பேஷண்ட் இந்த சுகர் நோயால பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறதிலே உலகத்திலே எந்த நாட்ல அதிகமா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்தியா கிடையாது. சைனா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. 156 மில்லியன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவ்ளோ மக்கள் சைனால டயாபெட்டிஸால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. பட் இங்க ஒரு முக்கியமான மேட்டர் இந்தியாவ பத்தி பார்க்கணும். இந்தியால எவ்வளோ பேர் இருக்காங்க? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 90 மில்லியன் பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, டயாபெட்டிஸால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. பட் ஆனா, உலகத்திலேயே கேப்பிட்டல் ஆஃப் டயாபெட்டிஸ் இன் தி வேர்ல்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தான். என்ன சைனா தானே இருக்கணும். நம்ம செகண்ட் தானே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க தான் மேட்டர் இருக்கு. இந்தியால 4ல 1 பெர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டயாபெட்டிஸ் இருக்குன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்பன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு ரேப்பிடா டயாபெட்டிஸ் குரோ ஆகியிருக்கு. அப்பன்னா எது இதுக்கு காரணம்? சுகர் பேஷண்ட்க்கு எது காரணம்? நம்ம நெறைய சர்க்கரை சாப்பிடுறோமா? ஸ்வீட் ஐட்டம்ஸ் நெறைய எடுத்துக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சர்க்கரையால மட்டுமே இது வரது கிடையாது. பட் ஆனா சர்க்கரையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பாயிண்ட்ட வந்து ஒரு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது. டயாபெட்டிஸ் உருவாவறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணம் சர்க்கரையும் ஒரு காரணம்னு நான் சொல்றேன். இன்னைக்கான வீடியோல நான் என்ன பேசப் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயாபெட்டிஸ் எப்படி வருது? இந்த சுகர் பேஷண்ட்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுறாங்க? இவங்களுக்கு என்னதான் வழி? இதுல இருந்து சொல்யூஷன் இருக்கா? இல்லையா? அப்படின்றத டீட்டெயிலா கிளீன் அண்ட் கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் அஸ்வின் பாபு. இந்த மாரி ரெகுலர் வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்னைக்கான வீடியோ சுகர் எடுக்கிறனால எந்த அளவுக்கு பிரச்சனை வரும்? டயாபெட்டிஸ் எப்படிலாம் வருதுன்னு சொல்லிட்டு தான் கிளீன் அண்ட் கிளியரா பார்க்க போறோம். வாங்க டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் திங் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ரீசென்ட் ரிசர்ச்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இருக்கிறதுலே வந்து டாப் மோஸ்ட் வேர்ல்டுலயே அதிகமா சைனால தான் நெறைய டயாபெட்டிஸ் பேஷண்ட் இருக்காங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2nd வந்து இந்தியா இருக்காங்க. 3 வந்து யுஎஸ் இருக்காங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இந்தியாவ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி சொல்றது எதுக்கு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய ஃபுட் கல்ச்சர் மட்டும் கிடையாது. இவங்க யூஸ் பண்ற இவங்க வாழ்ற அந்த ஒரு வாழ்க்கை முறை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு சர்வேல சொல்லியிருக்காங்க. என்ன பண்றாங்க? எல்லாருமே உழைக்கிறாங்க, நெறைய வேலை செய்றாங்க, விவசாயம் நெறைய பேர் பண்றாங்க. அப்படின்னு பார்த்தா மட்டும் போதாது. நெறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவுடைய பேக் போனே சர்விஸ் செக்டார் தான். அதாவது ஐடி செக்டார்ஸ். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மோஸ்ட்டா வந்து உங்களுடைய உடம்புக்கு பெருசா நீங்க வொர்க் பண்ண மாட்டீங்க. பிரெயின் தான் வொர்க் பண்ண போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய செடன்டரி லைஃப்ப ஃபாலோ பண்ணிட்டு போற ஒரே காரணத்தினால, நம்மளுடைய உடம்புல இருக்க டெய்லியும் சாப்பிடக்கூடிய அந்த ஒரு கேலரிஸ் இருக்கு இல்லைங்களா? நம்ம இன்டேக்க வந்து ப்ராப்பரா நம்மளால வந்து டைஜெஸ்ட் பண்ணி இது பண்ண முடியாது. அந்த கேலரிஸ நம்ம யூஸ் பண்ணணும். உழைக்கிற மூலியமா தான் யூஸ் பண்ண முடியும். அப்படி பண்ணாத ஒரே காரணத்தினால நம்மளுடைய உடம்புல ஃபேட் ரொம்ப அதிகமா அக்குமுலேட் ஆகுதுன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி ஃபேட் அதிகமா அக்குமுலேட் ஆகுறது மட்டும் கிடையாது. நம்மளோட யூஸ் பண்ற சுகர். சில பேர் வந்து சுகர வந்து ரொம்ப விரும்பி எடுப்பாங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்டே பிடிக்காது. பட் ஆனா அவங்களுக்குமே வந்து டயாபெட்டிஸ் வந்திருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒயிட் சுகர் சாப்பிடுறதே கிடையாது. நான் வந்து ஹனி தான் எடுத்துக்கிறேன். இது வந்து நேச்சுரல் ஹனி, மலை தேன் இது. நான் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரவுன் சுகர் தான் எடுத்துக்கிறேன். நான் எப்படி எனக்கு சுகர் சுகர் வரும்? அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வாதம்லாம் நான் பார்த்துருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸே நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் ஒயிட் சுகரே எடுக்கிறது கிடையாது. எனக்கு எதுக்கு வரப்போது? நான் ப்ரவுன் சுகர் தான் எடுக்கிறேன். என்ன இது? எதா இருந்தாலும் சுகர் சுகர் தான். நான் என்ன சொல்றேன்னா, அதிலிருந்து வரக்கூடிய கேலரிஸ் தான் மேட்டர். ஓகேங்களா? 1 ஸ்பூன் சுகர்ல அவ்ளோ நெறைய கேலரிஸ் இருக்கும். பட் ஓகேங்களா? ஸோ இதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. ஸோ இங்க சுகர் சாப்பிடுறனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளட்ல இருக்க சுகர் லெவல், அதாவது பிளட்ல இருக்க குளுக்கோஸ் லெவல் பயங்கரமா சடனா ஸ்பைக் ஆகும். அப்படி ஸ்பைக் ஆகும்போது இதுதான் வந்து இங்க மிகப்பெரிய பிரச்சனையே கிரியேட் பண்ணுது. இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய பேர் வந்து வொர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பிடணும்னு பசிக்கும் அப்படின்னும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குனு ஒரு சுகர் ஐட்டம் சாப்பிட்டுருவாங்க. சுகர் ஐட்டம் சாப்பிட்டாங்கன்னா, அவங்களுக்கு அப்ப சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் ஆகும். ஏன்னா, அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நிம்மதி கிடைக்கும். அப்போ ஒரு ஆட்டோமேட்டிக்கா பிரெயின்ல ஒரு டோபமைன் கிரியேட் ஆகும். அது டோபமைன் வந்த உடனே இவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துரும். பட் ஆனா வந்து அவங்களுடைய பசிய போக்கிச்சான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. கேலரீஸ் வந்துரும். கிட்டத்தட்ட ஒரு 200, 300 கேலரீஸ் வந்துரும். ஆனா அந்த 200, 300 கேலரீஸ்க்கு நம்ம 4, 5 முட்டை சாப்பிட்டுருக்கலாம். 2, 3 சிக்கன் பீஸ் சாப்பிட்டுருக்கலாம். பட் அத விட்டுட்டு நம்ம ஒரு டீயோ, காஃபியோ ஏதோ ஒரு இதில சுகர் ஆட் பண்ணி சாப்பிட்டுருப்போம். பயங்கரமா சுகர் வந்து அந்த கேலரீஸ் வந்து ஸ்பைக் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, சுகர் எடுக்கிறதுக்கான ஒரு வித்தியாசம். சுகருக்கும் மத்த ஒரு ஃபுட்டுக்கும் இருக்க ஒரு வித்தியாசன்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில நான் என்ன சொல்ல வரேன்னா, சுகர் மட்டும் தான் பிரச்சனை அப்படின்னு கிடையாது. சுகர் அந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ் எதுவா இருந்தாலுமே பிரச்சனை. நீங்க சர்க்கரை எடுத்தாலும் சரி, ப்ரவுன் சுகர் எடுத்தாலும், ஹனி எடுத்தாலும் எல்லாம் ஒரே காமனா தான் வைக்க முடியுமே தவிர, இதில ஒண்ணு இருக்கு, இதில ஒண்ணு இல்லன்னு நம்ம வைக்கவே முடியாது. ஓகே. இப்ப நம்ம சுகர்ல இருந்து வெளில வரணும். ஓகேங்களா? சுகர வந்து அவாய்ட் பண்ணிட்டு வெளில வந்தோம் அப்படின்னா, நமக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்கு? ஆப்வியஸா பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டூ 6 டேஸ்க்கு அப்புறம் நீங்க ரொம்பவே இரிட்டேட் ஆவீங்க. சுகர் எடுக்காம இருக்கீங்க அப்படின்னும்போது, அந்த பாடி வந்து டீடாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா?
அந்த டைமில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பயங்கரமா இரிட்டேஷன் ஆகும், தலைவலிக்கும். ஸோ இந்த மாரி விஷயம் எல்லாமே நடக்கும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அத வந்து நீங்க காம் பண்றதுக்கு நீங்க போயிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. சுகர் எடுக்காம இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது நெறைய பேருக்கு இங்க ஒரு பழக்கம் இருக்கு. வயிறு முட்ட சாப்பிட்டாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து அந்த டைம்ல திரும்பி சுகர் எடுத்துறக்கூடாது. அந்த டைம்ல அத கட்டுப்படுத்திட்டு, அத கொஞ்சம் தண்ணி குடிச்சு, அந்த ஒரு கிரேவிங்ஸ நீங்க கட்டுப்படுத்தி வெளில வந்தீங்கன்னா, அந்த 5 டூ 6 டேஸ்க்கு அப்புறம் வெளில வந்தீங்கன்னா, அந்த மாசத்த அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போலாம். அப்படி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போம்போது, உங்களோட ஸ்கின் க்ளோ ஆவறத நீங்களே ஈஸியா ஃபீல் பண்ண முடியும். உங்களோட வெயிட் வந்து நீங்க வந்து உங்க உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிலாக்ஸா ஃபீல் பண்ணும். ரொம்ப ரொம்ப ஈஸியா ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு சுகர் எடுக்கிறத கம்மி பண்ணா மட்டுமே நடக்கக்கூடிய ஒண்ணு. பட் ஓகே. சுகர் எடுத்தா மட்டும் போதும் எனக்கு வெயிட் லாஸ் ஆயிடுமா? எனக்கு டயாபெட்டிஸே வராதான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் அத சொல்ல வரல. நீங்க சுகரே சாப்பிடலனாலும், ஒரு துளி சுகர் டயட்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாரி சாப்பிடாம இருந்தா கூட உங்களுக்கு சுகர் பேஷண்ட் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது டயாபெட்டிஸ் வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கேலரி டெஃபிசிட் ஓகேங்களா? நீங்க சாப்பிடுற ஃபுட்டு எந்த அளவுக்கு நீங்க அத வந்து டைஜெஸ்ட் பண்ணி அது ப்ராசஸ் முடிஞ்சிரும். பட் ஆனா அதுக்கு குடுக்குற அந்த கேலரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உடம்புலயே தான் இருக்கும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெல்லி ஃபேட், தை ஃபேட்ல பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி பெல்லி ஃபேட்டா ஃபார்ம் ஆகும். விமென்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய லோவர் பாடியில ஃபேட் ரொம்ப அக்குமுலேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படி அக்குமுலேட் ஆக நீங்க வந்து அத ரெட்யூஸ் பண்ணி வெளில அனுப்பல. அதாவது தேவையில்லாத கேலரீஸ நீங்க வெளில அனுப்பல. வெளில அனுப்புனா மோஷன் போறதால மட்டும் கிடையாது. நம்மளுடைய அந்த ஒரு கேலரீஸ நீங்க எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணணும். எனர்ஜியா எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? நீங்க பேசுறது, நான் இந்த வீடியோ பார்க்கறது, ஏதோ உங்களுடைய பாடி செய்ற ஆக்டிவிட்டீஸால மட்டும் தான் அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி வெளில போகும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய செடன்டரி லைஃப் ஸ்டைல்ல இருந்து வெளில வந்து, இந்த சுகரையும் ஆட்டோமேட்டிக்கா கட் பண்ணுனா மட்டும் தான் உங்களுக்கு அந்த சுகர் பேஷண்ட்லேருந்து வெளில வந்து அந்த டயாபெட்டிஸ்லேருந்து நீங்க வெளில வர முடியும். இதுல மிக முக்கியமான பிரச்சனை இருக்கு. இதுல என்னன்னா ஜெனடிக்காவும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுகர் வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் வேற வழி கிடையாது. அவங்க வந்து ஜிம்முக்கு போறதா இருந்தாலும் சரி, அவங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ இன்கிரீஸ் பண்ணாத வரைக்கும் அவங்களால இந்த டயாபெட்டிஸ்லேருந்து வெளில வரது ரொம்ப கஷ்டன்றத தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, கிட்டத்தட்ட 2020 இப்போ 26ல இருக்கு இல்லைங்களா? 2050 அப்போ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 75% இதே மாரி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ இன்கிரீஸ் ஆக முடியும். நம்ம வந்து 160 மில்லியன் பீப்பிளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சுகர் வரதுக்கு அவ்ளோ வாய்ப்பு இருக்குன்னு இந்த ரிசர்ச் ஸ்டடில வந்து சொல்லியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கான வீடியோல நான் உங்க எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸா இருக்க போது இந்த வீடியோ. ஸோ இதில நான் உங்க எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்றது என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு சுகர வந்து அவாய்ட் பண்ணுங்க. அது ஒரு கெட்ட பொருளாவே பார்க்கறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஏன்னா, அது அந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயமும் கூட. இது ஒண்ணு. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, உங்களுடைய லைஃப் ஸ்டைல நீங்க கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் ஆர் ஜாக்கிங் வாக்கிங்லாம் பத்தாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா, நம்மளுடைய ஃபுட் ஸ்டைல் அப்படி இருக்கு. மத்த கண்ட்ரிலாம் எத்தனையோ மக்கள் இருக்காங்க. ஓகேங்களா? பட் ஆனா அவங்களுக்குலாம் ஏன் அது வரமாட்டேங்குது? நம்ம ஏன் இதில டாப்ல இருக்கோம்? இதுதான் மேட்டர். நம்மளுடைய நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. நம்மளுடைய இந்த ஸ்டேஜ் அட்டைன் பண்றதுக்கு. ஸோ வாட் எவர் செட் அண்ட் டன் பார்த்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணா மட்டும் தான் இதுலேருந்து நீங்க வெளில வர முடியும். இதில என்ன பிரச்சனைனா, உங்களுடைய ஜெனடிக்ஸ்ல இந்த மாரி ப்ராப்ளம் இல்ல. ஆனா உங்களுக்கு வந்து சுகர் வந்துருச்சு அப்டின்னா, நீங்க அடுத்த ஜெனரேஷனும் நீங்க வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்க பண்ணாத தப்புக்கு அவங்க அஃபெக்ட் பண்ற மாரி ஆயிடும். ஸோ நம்மள நம்ம தான் பார்த்துக்கிட்டாகணும். வேற வழி கிடையாது. ஸோ ஸ்டே ஸ்ட்ராங். இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ. பாய்.